வணக்கம். ஓரிரு நாட்களுக்கு முன்னர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு யாழ்ப்பாணத்தில் அவரது பெரிய உருவப்படத்திற்கு செருப்பு மாலை அணிவித்திருந்தார்கள். கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன். கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன். தமிழர்களின் ஒரு ஹீரோவாக, தமிழர்களின் விடிவுக்காக பிறந்த ஒருவராக தமிழ் மக்களால் தோளில் தூக்கி கொண்டாடிய ஒரு மனிதர் தான் அர்ச்சுனா ராமநாதன். அந்த மனிதர் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினராக ஆக்கப்பட்டு அழகு பார்க்கப்பட்டார். மக்கள் எவ்வளவு சொல்லனா துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களது அந்த சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் ஒரு விடிவு கிடைக்கும். இந்த தமிழ் இளைஞனின் குரல், படித்த ஒரு சமூகத்திலிருந்து வந்த ஒருவன் பாராளுமன்றத்திலே தங்கள் குரலாக ஒலிப்பான் என்ற நம்பிக்கையில் தான் தமிழர்கள், குறிப்பாக சாவச்சேரி மக்களால் இவர் தெரிவு செய்யப்பட்டார். பின்னிய நாட்களில் அவரது கருத்துக்களும் அவரது நடவடிக்கைகளும் அவரது செயற்பாடுகளும் தமிழ் சமூகத்தை முகம் சுளிக்கவும் வேதனைப்படவும் வைத்துக் கொண்டிருக்கிறது. அவர் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் மிகவும் அசிங்கமாகவும் அருவருப்பாகவும் இருக்கிறது. தமிழ் பெண் ஒன்றை ஒரு வேலிச்சண்டை, ஒரு காணி சண்டைக்காக துப்பாக்கி எடுத்து உன்னை சுடுவேன் நாயே என்கின்றார். இன்னொரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர், அவர் இலங்கை அரசியலில், தமிழ் அரசியல் உலகில் அவர்களது மொத்த குடும்பமுமே தமிழ் அரசியலுக்காக வேலை செய்கின்ற ஒரு குடும்பம். சைக்கிள் கட்சியைச் சேர்ந்த குமார் பொன்னம்பலம் அவர்களின் மகன். அவரது மகனை இவ்வளவு கற்றறிந்த சமூகத்தின் முன்னால் தூக்கி அடிப்பேன் நாயே என்கிறார். ஒரு கருத்து முரண்பாடு இருக்கலாம், அதை சொல்வதற்கு ஒரு தன்மை இருக்கிறது. எதை எப்போது எங்கே எப்படி பேசுவது என்கின்ற ஒரு அறிவு தளம் இருக்க வேண்டும். ஆனால் அவற்றையெல்லாம் தகர்த்தெறிந்துவிட்டு மிகவும் அநாகரிகமான சொல்லை, சபை நயம் அறிந்து சொல்ல வேண்டிய சொல்லை தவிர்த்து இன்றைக்கு மக்களால் வெறுத்து ஒதுக்கப்படுகின்ற ஒரு நபராகி போனார் அர்ச்சுனா அவர்கள். பாராளுமன்றத்திலே ஒரு இந்திய நாட்டு அரசியல்வாதி, இளைஞர்களால், வருங்கால சமுதாயத்தால் மிகவும் நம்பிக்கையோடு பார்க்கப்படுகின்ற சீமானவர்களை துப்பாக்கி இருந்திருந்தால் உன்னை சுற்றுப்பேன் நாயே என்கின்றார். அண்ணே, நல்லால நீங்க இந்தியாவில், நான் இந்தியாவுக்கு வரைக்கலன்னா ஆயுதம் கொண்டு வரையலாது. இந்த ஆயுதம் கொண்டு வரையில இருந்தா நான் உன்னை சுற்றுப்பேன்டா. அவை மக்களை எவ்வாறு, மக்களின் துன்பங்களை எவ்வாறு துடைப்பது என்கின்ற அந்த, அல்லது அவர்கள் பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது என்கின்ற அந்த வழி தெரியாமல் பாராளுமன்றத்திலே போய் கத்தலிலும் கூச்சலிலும் மற்றவர்களை கிண்டல் அடிப்பதிலுமே தனது முக்காவாசி நேரத்தை செலவிட்டு மிச்ச நேரத்தை யூடியூப் சேனலிலும் டிக்டாக்கிலும் பொழுதுபோக்குகின்ற ஒரு மனிதராக இந்த அர்ச்சுனா ராமநாதன் இருக்கிறார். அவர் வெகு விரைவில் இந்த எம்பி பதவியை துறக்க இருக்கிறார் என்று கேள்விப்படுகிறோம். ஆனால் அவருக்கு அடுத்ததாக இருக்கின்ற தங்கம் என்று சொல்லப்படுகின்ற கௌசல்யா நரேந்திரன் அவர்களை பதவியில் அமர்த்த இருக்கிறார், எம்பி பதவி. உண்மையில் இது ஒரு நியாயமான ஒரு நடவடிக்கையாக இருக்க மாட்டாது என்பதுதான் எனது கருத்து. ஏனென்றால் ஏற்கனவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை தெரிவு செய்த மக்களை, தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிய மக்களே அவரது நடவடிக்கைகள் முற்று முழுதாக ஒரு விளையான போக்கில் செல்வதால் ராஜபக்ச அவர்களை தகப்பன் என்கிறார், நாமல் ராஜபக்சவை மச்சான் என்கிறார். இவரெல்லாம் எங்கள் குலத்தையும் எங்கள் சமுதாயத்தையும் எங்கள் இனத்தையும் வேரோடு கருவறுத்தார்கள். அவர்கள் வீட்டில் விருந்து உண்பது எந்த வகையில் நியாயம்? அரசியல் வேறு, தனிப்பட்ட வாழ்க்கை வேறு அல்ல. கொண்ட கொள்ளைக்காக தனது உயிரையே கொடுத்த தலைவனும் இருக்கிறார். ஆனால் நீங்கள் பாராளுமன்றத்தில் போய் பேசும்போது பட்டிமன்றம் பேசுவது போல் பேசுகிறீர்கள். வெளியால அவர்களோடு விருந்தொன்றும் கிரிக்கெட் விளையாடுகிறீர்கள். அவை இது நீண்ட நாளைக்கு
எடுபடாது. இங்கே படித்தவர்கள் மட்டும்தான் இந்த நாட்டை ஆள்வார்கள் என்பது, படித்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த நாட்டை நிர்வகிக்க தெரியும் என்பது சுத்த பொய்யான ஒரு கருத்து. நல்ல மனது வேண்டும், மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு பண்பு வேண்டும். ஆனால் இது இல்லாமல் கல்வி தகமையே அறவே இல்லாமல், எங்களுக்கு தெரிந்த கர்ம வீரர் காமராஜர், விஜயகாந்த், ஏன் அண்மையில் விஜய் கூட பெரிய படிப்பை மேற்கொள்ளவில்லை. அவை நீங்கள் எம்ஜிஆரும் அப்படித்தான், பள்ளிக்கூடம் போகவில்லை. ஆனால் இவ்வளவு சிறப்பாக தமிழ்நாட்டை ஆண்டார்கள். இலங்கையில் அதை காட்ட முடியாமல் இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் நினைக்கிறோம் என்றால் லோயராக இருந்தவர், வக்கீலாக இருந்தவர், டாக்டர், என்ஜினியர், அக்கவுண்டன்ட், இப்படிப்பட்டவங்க மட்டும்தான் நாட்டை நிர்வாகம் செய்யலாம், நிர்வாகத்தை நாட்டை ஆளலாம், மக்களை பிரதிநிதித்துவப்படுத்த முடியும். ஒரு படித்தவனுக்கு மட்டும்தான் அந்த தகமை இருக்கிறது என்ற ஒரு கற்பிதம், ஒரு மைண்ட் செட் இவர்களது மூளையிலே பரவி இருக்கிறது. உண்மை அதுவல்ல. சாதாரண ஒரு விவசாயி கூட மக்களை வளப்படுத்தி ஒரு தலைமைத்துவ பண்பை ஏற்க முடியும். அவை கல்விக்கும் படிப்பறிவுக்கும் தலைமைத்துவத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவை மக்களை இனிவரும் காலங்களிலாவது ஒரு தலைவனை, ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை அல்லது ஒரு தேர்தலில் ஒருவனை நிறுத்த வேண்டும் என்றால் அந்த சமூகத்துக்கு இவன் நல்ல பணிகளை ஆற்றி இருக்கிறான் அல்லது இனிமேல் ஆற்றுவான் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு அவனுக்கு வாக்களியுங்கள். இன்னாருடைய மகன் டாக்டர், இன்ஜினியர், அக்கவுண்டன்ட் பதவிகளை பார்த்தோ அல்லது படிப்பை பார்த்தோ அல்லது பணத்தை பார்த்தோ அல்லது இவருடைய மகன், இவருடைய பேரன் என்றோ ஒரு நாளும் நீங்கள் வாக்கை வீணடிக்காதீர்கள். இவனால் இந்த சமுதாயத்துக்கும் இந்த நாட்டுக்கும் இந்த சமூகத்துக்கும் நல்லது ஒன்று நடக்கும், நேர்மையாக வாழ்வான், நேர்மையாக பணி செய்வான் என்கின்ற ஒரு புரிதல் இருந்தாலே அவனை நீங்கள் தெரிவு செய்துங்கள். அர்ஜுனா ராமநாதன் என்பவர் மிகவும் நல்லவராக இந்த வைத்தியசாலையில், சாவச்சேரி வைத்தியசாலையில் நடைபெற்ற என்று சொல்லி அங்கே நடைபெற்ற ஊழல்கள் சம்பந்தமாக ஏராளமான விடயங்களை வெளியே கொண்டு வருகிறார். சமூகத்துக்கு நல்லவராக இருப்பார், சமூகத்துக்கு பணி செய்வார், ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல மனிதர் என்று சொல்லித்தான் மக்கள் எல்லாரும் தெரிவு செய்தார்கள். ஆனால் இன்று செருப்பை மாலையாக சூட்டுகின்ற ஒரு மனிதராக போனார். இது ஒரு தமிழ் இனத்திற்கும் தமிழ் அரசியலுக்கும் தமிழ் சமுதாயத்துக்கும் ஒரு அவமானமாக இருக்கிறது. ஆதலால் இனி வரும் காலங்களிலாவது மக்கள் மிகவும் விழிப்புணர்வுடனும் அறிவுபூர்வமாகவும் சிந்தித்து செயல்பட வேண்டும். நன்றி, வணக்கம். இது சம்பந்தமான உங்களது ஆரோக்கியமான கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.